2 சிறுகதைகள் பார்த்தீங்கன்னா, அகழ்ல வந்த சிறுகதைகள். நீங்க போன வாரம் சொன்னது. 2 சிறுகதைகளுமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அத பத்தி சொல்லிடுறேன் பாலா. ஒண்ணு வந்து திருச்சிலுவை. வெற்றி ராஜா எழுதியது. அவரும் புதுச்சேரியை சேர்ந்தவர் தான். தற்சமயம் இங்கிலாந்தில் வசித்து வருகிறார். மதிப்புரைகள், விமர்சனம், புனைவுகள், அல்புனைவுகள் என்று பரந்த தளத்தில் எழுதி வருகிறார் அப்படின்னு அவர பத்தின ஒரு குறிப்பு இருக்கு. பத்திரிகையில படிச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த திருச்சிலுவைங்கிற கதை. ஆனா இந்த கதைய வெற்றிராஜா அமைச்சிருக்கிற விதம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த சூழலுக்குள்ள நாமும் அவர்களுடைய ஒருவராவே பயணிச்சு, அந்த ஒவ்வொரு கணத்தையும் அந்த தந்தையும், அந்த மகன்களும் எப்படி எடுத்துக்கிறாங்க. ஒரு அப்பா, 2 பசங்க. டிம் அண்ட் பில். நம்ம வந்து இயல்பா சொல்ற மாரி ஒரு மூவிங் அதாவது ஒரு டிராவலிங் போது படிக்கிறது. அங்கேருந்து ஆரம்பிக்குது கான்வர்சேஷன் இந்த கதை. எடுத்தோடனே ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுது அந்த கதை. என்னமோ ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியானது. அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து அழகாக ஒரு அப்பா வந்து எப்படி தன்னுடைய பிள்ளைக்கு வந்து வாசிப்பை சொல்லிக் கொடுக்கணும், அல்லது வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கணும், அல்லது இயற்கையை ரசிக்க கற்றுக் கொடுக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு, இதில் இன்னும் சொல்லப்போனால் உயிர்த்தெழுதல், அந்த கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற சில இது அந்த டவுட்டாக கேட்குறான் அந்த பையன். அதில் வந்து சின்ன மெல்லிய நகைச்சுவையும் வருது. அது எப்படி நீ வந்து மறுபிறவினா என்ன, உயிர்த்தெழுதல்னா என்ன, இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன, அப்போனா ஜீசஸ்க்கு வந்து 2 பர்த்டேவா, அந்த பையன் கேட்குற கேள்வி. ஸோ ஒரு இந்த கதைக்குள்ளே வந்து நம்மளை அப்படியே அடக்கி கொண்டு போய் அந்த 3 பேரோட அந்த இறுதி கட்டத்தில் வந்து இந்த கதையினுடைய கிளைமேக்ஸில் கண்டிப்பாக நம்ம படிக்கிறவங்கள ஒரு இறுக்கத்துக்குள்ளே கொண்டு போகிற மாதிரியான எழுத்து. ரொம்ப அருமையான சிறுகதை பாலா. திருச்சிலுவை வெற்றிராஜா கண்டிப்பாக எல்லாருமே வாசிக்கணும் அப்படின்னு நான் பரிந்துரைப்பேன். கதையை வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா மீண்டும் ஒரு முறை உங்களை படிக்க சொல்லும். ஏன்னா சில தத்துவ விளக்கங்கள் அல்லது அந்த டயலாக்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கதைக்குள்ளே வந்துட்டு உள்ளே போகும்பொழுது அந்த கதைக்குள்ளே நம்மளை இழுத்துட்டு போகிற ஒரு அனுபவம் வந்து ஒரு சுகானுபவம் அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் வந்து இந்த கதை என்ன ரொம்ப ஈர்த்தது. திருச்சிலுவை வெற்றிராஜா அவருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு முக்கியமான சிறுகதை